இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்ததான வேத பகுதி, அது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9 வாசிக்க கேட்போமே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. NKJV. The eyes of the Lord moves to and fro. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் மூவாயிட்டே இருக்கான். டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லேயே படிச்சிருப்பீங்க. டு அண்ட் ஃப்ரோ, பெண்டுலமில் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னா, அந்த பெண்டுலம் நீங்கள் உங்கள் ஸ்கூல் லேபில் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்கூல் லேப்லாம் போயிருந்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் லேப்லேயும் இருக்கும். அது இந்த பெண்டுலமில் தட்டி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கும், போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், ஸ்டாப்பே பண்ண முடியாது, பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும். ஸோ த டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்ட் ஆசிலேஷன் அப்படின்னு படிச்சிருப்பேன். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதானே உங்களுக்குலாம்? சரி, அந்த மாதிரி ஆண்டவருடைய கண்கள் வாண்டர் ஆயிட்டே இருக்குதான். அவருடைய கண்கள் மூவ் ஆயிட்டே இருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாரு. 24 ஹவர்ஸும் வாண்டர் ஆயிட்டே இருக்கும், 365 டேஸும் வாண்டர் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி டே இன் அ மந்த் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட அவருடைய கண்கள் நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா இல்லையா, என் ஜெபம் கூரைக்கு மேலே போதா இல்லையா, கூரைக்கு மேலே எதுக்கு போனோம், அதான் அந்த கண்களே ரூமுக்கே வந்துடுது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெபம் பண்ணோன்ற என்ன வைக்கும் போதே அவருடைய கண்கள் வந்து அங்கே நின்று பூமி எங்கும் உள்ளாகுது. இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் him very close to me. எப்படின்னா, எல்லா நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் தம்முடைய கண்களை எப்பவுமே மூவ் பண்ணிட்டே இருக்கார். எப்பவுமே மூவ் பண்ணிட்டே இருக்கார். எவ்வளோ பெரிய ஹோப் நம்ம கொடுக்குது பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அவர் அறிந்திருக்கிறார். ஞான திருஷ்டிக்காரனாகிய ஹனானி, ப்ராஃபட் ஹனானி ஆசா என்ற ராஜாவின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்றார். God is constantly searching our hearts. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த பூமி எங்கும் தம்முடைய கண்களை உலாக பண்ணி, அவருடைய கண்கள் பணக்காரங்களை தேடுறதில்லை, ஸ்ட்ராங்கான பீப்புளை தேடுறதில்லை, ஃபெய்த்ஃபுல்லான பீப்புளை தேடுறது. அவருடைய கண்கள் தம்மை நோக்கி தேடுறவங்களோட, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லைப்பா, நான் நம்புறது உம்மை மட்டும்தான், உங்களை தவிர எனக்கு யாருமே சோர்ஸ் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, உம்மை மட்டும்தான் நம்புகிறேன்ப்பா. சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு நாள் வேர்சன் ஆகிதே தான் இருக்கே தவிர எதுவும் மாறுற மாதிரியே தெரியல. கொஞ்சம் கையளவு மேகம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அந்த கையளவு மேகம் கூட குறைஞ்சிட்டே இருக்குப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். பாட்டு பாடிடலாமா? வந்து நிற்கிது அந்த பாட்டு. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான்
செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குறைந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குறைந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. God's eyes are always watching. ஒரு நாளும் ரைட் பர்சனை, இந்த ரைட் மொமெண்ட்ஸை, ரைட் டைம் ஆண்டவர் மிஸ் பண்றதே இல்லை. நம்ம வேணா மிஸ் பண்ணிடுவோம். சங்கீதம் 121 அதிகாரம் 4 வாசிக்க கேட்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒருத்தர் நம்ம மேல கன்சர்னா இரவும் பகலும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருந்து நமக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் செய்யறாருன்னா அதை விட என்ன ஒரு பாக்கியம் இருக்கு. எல்லா கடவுள்களை விட எங்கள் இயேசுவாமி பெரியவர் அப்படின்னு நம்ம பாடுறோம். ஏன் பாடுறோம் தெரியுமா? அவர் எப்பவுமே விழிச்சிருப்பார். எப்பவுமே அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கார். இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கும். எங்கேயாவது மணி அடிச்சு ஆண்டவர் எழுப்புறாங்கன்னா அதுக்கு நம்ம ஆண்டவரே கிடையாது. உங்களுக்கு கண்ணை திறந்து விழிச்சு வச்சு பார்த்து போயிட்டு நீங்க எழுப்புனீங்கன்னா எப்படி இருக்கும்? எழுந்துன்னா பயந்துருவாங்க. அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. ஏசாயா 40 அதிகாரம் 28 வாசிக்க கேட்போம். ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்தும் போறது இல்லையா, டயர்டும் ஆகுறது இல்லையா. அது ரெண்டு தான் நம்ம அடிக்கடி ஆகும். ஒன்று டயர்டாயிடுவோம், இல்லைன்னா சோர்வாயிடுவோம். இந்த சோர்வு எல்லாரையும் வந்து பிடிக்கும். இல்லை டயர்ட் ஆக்கிடும். ஸ்பிரிச்சுவல் டயர்ட்னஸ், ஸ்லம்பர்னஸ் நம்மளை அப்படியே நொறுக்கும், அமுக்கும். பிசாசு வந்து அமுக்கும். அமுக்கோனா நேராக வந்து உங்களை பிடிச்சி அமுக்காது. சிலர் அப்படியும் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸை. சிலரை அப்படியே மனதில் ஒரு தொய்வை கொடுக்கும், நெகட்டிவாக ஆகிக்கும். சுற்றியும் நம்ம எல்லாரும் நெகட்டிவாக தெரியும். நமக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் டயர்ட் ஆகிறது இல்லையா, ஒரு நாளும்
அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட தேவன், சோர்ந்து போகாத, இளைப்படையாத, தூங்காத நம் தேவன் தான் நம் தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு ஆமென். ஆகவே தான் நம்ம டயர்ட்னஸ் அவர் எடுத்துடுறார், நம்ம சோர்வை அவர் எடுத்துடுறார், நம்ம தூக்கத்தை அவர் எடுத்துடுறார். சில பேர் எப்பவுமே ப்ரேயர் பண்ண போனாலே தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வருது, பாடலான்னு ஆரம்பிச்சா தூக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்னால் ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே வாரும் ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவர் அதர் பாடுறாரு. ஜெபிக்க நமக்கு கற்றுத்தாருங்க. இந்த ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர் நம்மோடு கூட வரும்போது நம்மோடு கூட சேர்ந்து அவர் ஜெபம் பண்றார். He sees your situation. He knows the right time. அதெல்லாம் தான் நம்ம பேசணும். ஃபெய்த்ஃபுல்லான இருதயத்தை ஆண்டவர் தேடுறார். வேறு எதுவுமே அவர் தேடுறதில்லை. சாதாரணமாக நம்மளோடு இருந்தவங்க தானே, அவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் இருப்போம், பாடுவோம், வளவோம். சடனாக பார்த்தா அவங்களை எங்கேயோ ஆண்டவர் பயன்படுத்தாங்க. சடனாக பார்த்தா அவங்கள உயர்த்தி கொண்டே இன்னும் ஒரு வித்தியாசமும் இல்லை. உண்மையாக இருந்திருப்பாங்க ஆண்டவருக்கு, அவ்வளோதான். ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க ஆண்டவருக்கு. எதுக்கு ஆண்டவர் தேடுறாருன்னா, டு ஷோ ஹிஸ் பவர், டு ஷோ ஹிஸ் மைட், டு ஷோ ஹிஸ் ஸ்ட்ரென்த். என்னுடைய வல்லமையை நான் காட்டுறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா இதமும் வாய்க்காதே. இப்போ அவர் வெயிட்டிங் வில் நாட் பி வேஸ்டட். ஒரு நாளும் நம்முடைய வெயிட்டிங் பீரியட், கர்த்தருக்காக வெயிட் பண்ற பிள்ளைகள் ஒரு நாள் வேஸ்ட் ஆனதே. நீங்க அவருடைய சமூகத்தில் ஓடி வந்து வெயிட் பண்றீங்க, ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. அது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீங்களே மறந்துடுவீங்க. அவருக்காக கொடுத்ததா இருக்கட்டும், அவருக்காக எடுத்த ஒரு ப்ரைஸஸாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங்ஸாக இருக்கட்டும், எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்மளே மறந்துடுவோம். சில வருஷத்தில் மறந்துடுவோம், சில மாதங்கள்ல மறந்துடுவோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அவர் மறக்காதவராக இருந்தாலும் நமக்கு ஹோப்பை கொடுக்கும்படி ஒரு ஞாபக புஸ்தகத்தை வர எடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கே மறக்காது, இருந்தாலும் மறந்துடக்கூடாதுன்னு ஒரு ஞாபக புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். அது எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நடந்தது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்வீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சது எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. முடியா அப்படின்னு யோசி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். ஃபெய்த்ஃபுல்லாக ஆண்டவரே நம்ம நம்பும்போது அவர் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருக்கிறார். எல்லாவற்றினுடைய கண்கள் நம்மை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. உதவி செய்கிறேன், கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறேன்னு சொல்றவங்க நம்மளை விட்டு போகலாம், மறந்து போகலாம், துணை இல்லாமல் போகலாம். ஆனால் நம்மை மறக்காதவர், ஒருபோதும் நம்மை மறவாதவர். இன்னைக்கு தம்பி அழகா படைச்சு தாய் உருவாகும் முன்னே தரிசனம் உருவாறது முன் நம்மளுடைய தரிசனம். குழந்தை பிறந்தோன்னே எல்லாம் பார்க்கணும்னு வருவாங்க. நம்ம முக தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்குரிய ஒரு விஷனை அவர் உருவாக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யாரும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கல, அவரே இழுத்துக்கொண்டார். எப்போ இழுத்துக்கொண்டார்னா
பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சார்பில் எடுத்துக்கொண்டார். இது என்னுடைய டெசிஷன் கிடையாது, இது உங்களுடைய டெசிஷன் கிடையாது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பெயர் என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எந்த பாதையெல்லாம் கடந்து போக போகிறீங்க, எவ்வளோ காலம் வெயிட்டிங் பீரியட், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் எரேமியா 1:5 சொல்கிறார், பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை தெரிந்து, நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உன்னை என் சார்பில் எடுத்துக்கொண்டேன். ஸோ ஆண்டவர் இந்த கரெக்ட் டைமில் இன்டர்வியூ ஆகும்போது he will reveal his glory, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுறேன். வழக்கம் போல் இன்றைக்கும் அதே ஒரே வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கு, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை மட்டும்தான் நீ பிரசங்கம் பண்ண. முதலாவதாக 2 நாளாகமம் 16:9 பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, the eyes of the Lord move to and fro. அவருடைய கண்கள் உலாவுது. பூமி எங்கும் உலாவி எதை தேடுதுன்னா, உடைந்த உள்ளங்களை தேடுறது, broken hearted ones தேடுது. அது எதனால உடைஞ்சிருந்தாலும் தம்முடைய கண்கள் எங்க பிள்ளைகள் உடைஞ்சிருக்கிறாங்க, எங்க என் ஊழியக்காரர்கள் அல்லது என்னுடைய பிள்ளைகள் ஃபெய்த்ஃபுல்லா என்ன தேடுறாங்க, எங்க உண்மையான ஒரு பிலீஃபோட என் விசுவாசிகள் என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எங்க என் பிள்ளைகள் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாம வைராக்கியமா இருக்காங்க, யாரெல்லாம் சுகத்துக்காக காத்திருக்கிறாங்க, people who are waiting for healing, யாரெல்லாம் வேலை தேடி காத்திருக்காங்க, வேலையில் நடக்கிற கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு தரணுமே, ஒரு இன்க்ரிமெண்ட்டை தரணுமே, ஒரு ப்ரொமோஷனை தரணுமே, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறாங்க, யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கிறாங்க, ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஆகுது, தேவை மேலே தேவை இன்க்ரீஸ் ஆகுது, யாரெல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால பேர்டன்டாக இருக்காங்க, ஃபேமிலி இருந்தாலும் பேர்டன், ஃபேமிலி இல்லைனாலும் பேர்டன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு பேர்டன், கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால பேர்டன், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால பேர்டன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவங்க எதிர்காலங்களை குறித்த ஒரு பேர்டன். இதுக்கு நடுவில் ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் வேறு, ஏற்கனவே நிறைய பேட்டில், இதுக்கு நடுவில் ஆவிக்குரிய யுத்தம் வேறு, ஏற்கனவே நிறைய போயின்னு இருக்கு, புதுசாக வேற அப்படி ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் வேறு. அது எங்கேருந்து எங்கே கிளம்புதுன்னே தெரியாது, மற்றதாக சொல்லிட்டு கிளம்பும். உங்களுக்கு மந்த்து தொடங்கணுன்னு இதெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு நினைப்போம். மொபைல் தொடங்கி கார் வரைக்கும் இஎம்ஐ வரும், இது ஒரு பேர்டன். மினிஸ்ட்ரிய வர டிலேஸ், ஊழியத்துக்காக காத்திருப்போம், அதில் வர டிலேஸ், அல்லது ஊழியம் செய்து கொண்டிருப்போம், பார்ட் டைமோ ஃபுல் டைம், அன்று சமுத்திர கிருபைகளுக்காக வரங்களுக்காக காத்திருப்போம், சில காரியங்களில் ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருப்போம், அதில் வர டிலேஸ், இது கூட ஒரு பேர்டன். ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு அது அப்படி. மற்றவங்களுக்கு நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் ரீச் ஆகாது, ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கு ரீச் ஆகும். ஸோ ஆவியானவர் இதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு வராது எல்லாமே நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிலேஸ்.
இவ்வளோ நாள் டிலேன்னு சொல்லிட்டா ஈஸியாக இருக்குமே. யோபு சொல்றார், நான் எங்கு சென்று அவரை சந்திக்கலாம் என்று எனக்கு தெரிஞ்சா நலமா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இருக்காருன்னு சொன்னா எவ்வளோ நாளும் செலவு பண்ணி அங்கே போயிடுவேனே. நான் எங்கு சென்று அவரை சந்திக்கலாம் என்று தெரிஞ்சிருந்தார். எவ்வளோ அருமையான வார்த்தை, எவ்வளோ பேர்டனான வார்த்தை தெரியுமா? ஏன்னா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் நான் கொட்டிடுவேன். இல்லை என்னதான் எதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்பேன். உலகம் முழுவதும் சோரம் போயிடுச்சு. உலகம் முழுவதும் அநியாயங்களால், அக்கிரமங்கள்னால் தேவதூதர்கள் பூமிக்குள்ள இறங்கி விழுந்து போன தூதர்கள் செய்த அக்கிரமங்களால், அநியாயம். தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். மனுஷனை நான் உருவாக்கினது விசனமா இருக்கு. சீக்கிரம் அந்த உலகத்தை நான் அழிக்கணும்னு தீர்மானம் பண்றார். அப்பதான் அவருடைய கண்கள் பூமி எங்கும் போகுது. ஆதியாகமம் 6 8 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும் போது பூமி அழிச்சிடணும்னு நினைக்கிறார். நோவாவை பார்த்தோன்னு உருகிறது மனசு. தாசனாகிய நோவான்ற இடத்துல உங்க பேர்களை போட்டுக்கொள்ளுங்க. உங்க பேரை போட்டு படிங்க. நோவாவுக்கோ அல்லது உங்க பேரை போட்டீங்கன்னா தேவனுடைய கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது. எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாறும்போது ஜட்ஜே இரக்கமா மாறுறார். எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாறிடும். கொஞ்சம் லா படிச்சிருக்கட்டும், லாவே தெரியலனாலும் பேசும். திட்டமும் சொல்லுவாங்க, லா பேசுது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுது. ஆனா உண்மையான ஜட்ஜு நமக்காக வாதாடும்படி லாயரா மாறிடுறார். நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்துருந்தாலும் சில கேசஸ் டீல் ஆகாம, சில ஃபேமிலிஸோட கர்சஸ் பிரேக் ஆகாம இருக்கும்போது பிதாவின் இடத்துல ஜட்ஜு கிட்ட போய் அவரே பரிந்து பேசுகிற லாயரா மாறுறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். God favored Noah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரெண்டாவது ஒரு காரியம் ஞாபகம் வருது. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நோவா, செகண்ட் எக்ஸாம்பிள் கண்கள் அப்படின்னு நினச்சாலே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வரணும். அது யாருன்னா ஆகார். I have seen the Lord who sees me. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ஆனால் அவங்க சொன்ன டைம் ரொம்ப பெயின்ஃபுல்லான டைம். என்னை காண்பவரை என் கண்கள் கண்டதே. நம்ம எப்பொழுதும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார். ஆகாருடைய சிச்சுவேஷன் அனுப்பப்பட்டது. தேவன் தெரிந்து கொண்டது ஈசாக்க, ஆபிரகாம். துரத்தி விடப்பட்ட ஆகார், ஆனாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏன் இஸ்மவேல் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? ஏன் இவ்வளோ பெரிய சந்ததியை உருவாக்கணும்னா, துயரத்தில் அழுது அவரை நோக்கி பார்க்குற எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு தேசமே வளர்ந்துருக்குன்னா அது காரணம் ஆகாருடைய கண்ணீர். ஆகாருடைய கண்ணீரையும் அந்த குழந்தையினுடைய கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்தார்.
அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னு போட்டு. ஸோ கண்ணீரை காண்கிறார், கதறல கேட்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும் ஒரு அருமையான பாட்டு. வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தர். டைம் இல்லை இன்னைக்கு எல்லா சாமியும் பாட. ஸோ ஆகாருடைய கண்ணீரையும் குழந்தையுடைய கண்ணீரையும் கத்திருப்பாங்க. இன்றைக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவது. ஏன் அழுகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? அப்பனா மனசுல எவ்வளவு ஒரு கலக்கம் இருந்திருக்கும், திகைப்பு இருந்திருக்கும். ஆண்டவருடைய கண்களும் எந்த ஆத்மாவெல்லாம் கலங்குதோ, திகைக்குதோ, புலம்புதோ, கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எதற்காக, என்ன சிச்சுவேஷன், எதனால, எல்லாத்தையும் பார்த்துட்டு மற்ற கண்களுக்கும் ஆண்டுடைய கண்களுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? மற்ற கண்கள் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணும், ஆண்டுடைய கண்கள் பார்த்துட்டு சொல்யூஷனுக்கும். என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கலங்கிட்டோன்னா அதுக்கான சொல்யூஷனை தான் அவர் கண்கள் தேடும். நான் எதையாவது பண்ணி இவனை நிரபராதி ஆக்கிறேன், இந்த குடும்பத்தை நிரபராதி ஆக்கிறேன், அவர்கள் மேல் வரும் தண்டனை என் மேல் வரட்டும், அவர்கள் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், எல்லாத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்ம விடுதலை செய்யறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னை காண்பவரை உன்னை கண்கள் கண்டது, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார் என்ற சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடு. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைகளை தட்டி உற்சாகமா தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து
நன்மையை செய்யும்படி உலாவிக் கொண்டு, உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கொடுக்கும்படி உலாவிக் கொண்டு. இன்னைக்கு செய்தியே ஆண்டவருடைய கண்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேடிக்கொண்டே இருக்கிறார். என்ன துயரத்துல, பாரத்துல, கஷ்டத்துல இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்ப. எத்தனையோ வருஷம் உங்க குடும்பத்துல இருக்கிற தடைகளா கூட இருக்கு, இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணி அதை சொல்யூஷன் உங்க கையில கொடுத்து அனுப்ப போகிறேன். இரண்டாவது, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது He always helps us before destruction. முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துட்டோம், கடன்லயே அழிஞ்சிருவோம், இந்த வியாதியில செத்துருவோம், தடையிலேயே வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும், அவமானமும் நிந்தையும் அடைந்தோம். யோபு நினைச்சிருப்பாரா திரும்பியும் ஒரு ரெக்கவர் ஆகி திரும்பியும் ஒரு செகண்ட் ஃபேஸ் இருக்கும்னு யோபு நினைச்சிருப்பாரா? ஃபுல்லா டிசீஸ். யோபு வெயிட் பண்ணதெல்லாம் சுக வாழ்வுக்கு இல்லை, மரணத்துக்கு தான். நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ நான் மரிச்சு போனால் நலமா இருக்கும். அவர் சொல்றார், இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு நான் பிறக்கும் போதே செத்துருந்தா நலமா இருக்கும். அவ்வளவு ஒரு கடினமான பாத். ஆனா ஆண்டவரும் அந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, டிசாஸ்டருக்கு முன்னாடி காப்பாத்திடுறார். அதுக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுவார். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யோசேப்பின் வாழ்க்கை தான். He was betrayed, ஏமாற்றப்பட்டார், அடிமைத்தனத்துக்குள்ள போனார், சிறைச்சாலைக்குள்ள போனார். எல்லா சிச்சுவேஷன்லயும் God was silent. நீங்க அந்த பகுதிகளை படிச்சீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு போட்டிருக்கும். சிறைச்சாலையில் இருக்கிறாரு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க, கர்த்தர் யோசேப்போடு. நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கூட இருக்காரு, ஒரு குழிக்குள்ள இருக்காரு. கர்த்தர் கூட இருக்காரு, சிறைச்சாலைக்குள்ள இருக்காரு. கர்த்தர் கூட இருக்கிறாரு, பழிக்கு மேல பழி அவர் மேல வந்து. கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் சொல்லப்பட்ட ஒரு தரிசனத்துக்கு கூட அறிகுறியே இல்லை. ஆனா அந்த சைலண்ட் பீரியட்ல the Lord was working behind the scenes ன்னு சொல்லி கடந்த வாரம் மெசேஜை நம்ம தியானம் பண்ணோம். இன்னைக்கு திருப்பி இந்த இதே யோசேப்போட இல்லஸ்ட்ரேஷன் ரிப்பீட் ஆகுது. பிஹைண்ட் த சீன் பார்ட் 2. The Lord is working for you. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39 41 வசனங்களை வாசிக்கும். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 years of famine வரும்ன்றது இட் வாஸ் டிக்ளேர்ட், தான் நடக்க போகுது. ஆனா அந்த ஃபேமைன் வர்றதுக்கு முன்னால கரெக்டா கர்த்தர் யோசேப்பை தூக்கி மேல வைக்கிறார். That is the timing of God. ஒருவேளை அந்த ஸ்தானத்துல யோசேப்பை தூக்கி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கர்த்தர் வைக்கலன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் நான் மறைச்சு போயிருப்பேன். அது வரைக்கும் ட்ரெயின் பண்றார், எல்லாம் செய்றார். கடைசியில பஞ்சம் வர்றதுக்கு முன்னால ஜனங்களை எவ்வளோ பேரை உயிரோட காக்க யோசிப்பை தூக்கி மேல உட்காருக்கிறார். அதே போலதான் இந்த உலகம் இருளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மேல தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையிலோ கர்த்தர் உதிப்பார். God's timing is always perfect.
ஸோ அந்த சைலண்ட் பீரியடில், வெயிட்டிங் பீரியடில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உருவாக்கிடுவார். God's delay is always another preparation. உங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், அது உங்களுக்கே தெரியும், வேறு யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல வேணாம். இன்னொரு எக்ஸாம்பிள்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6-11 வசனத்தை வாசிக்கலாமே. Acts 12:6-11. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. யார? ஏரோது அவனை யார? ஏசாமியா? கூகத்துல ஏரோதுன்னா ஏசாமி யாரு? பீட்டர். படிமா. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை. எத்தனை பேருக்கு பேதுருவை பிடிக்கும்? எனக்கு ஏன் தெரியுமா இந்த இடத்துல பேதுருவை பிடிச்சிருக்கு? 2 கையும் சங்கிலியில கட்டியிருக்கு, சேவகர் நிக்கிறாங்க, மனுஷன் தூங்குது. இதேதான் அங்க எக்ஸிமெண்ட் தோட்டத்தில் ஆண்டவர் எழுப்புறாரு. 1 மணி நேரமா ஜோமன் பாருங்க, 2 கையும் கட்டியிருக்கு இந்த மனுஷன். சரி, படிங்க. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, பாருங்க, கையில சங்கிலி இப்படின்னா இடிக்கும். சங்கிலினா நம்மளுக்கு அப்படி ஸ்மூத்தாவா இருக்கும், தடவி கொடுத்துட்டு பிடிச்சி கையில் லாக் பண்ணியிருக்க. அடிச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரில, விடுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு தெரியாது. அடுத்த நாளை குறிச்சே கவலை கிடையாது பேதுருக்கு. நீ ஏதாவது பண்ணு, சோறு கொடுத்தா கொடு, நாளைக்கு என்ன ரிலீஸ் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போத்து தூங்கணும், டைம் பேயிங் அட் ப்ரெசன்ட், நான் தூங்குறேன், நாளைய தினம் அதுக்காக கவலைப்படும் அப்படின்னு சொல்லி தூங்குறேன். ஒரு தேவதூதன் வந்து ரூம்ல இறங்கினா என்ன வெளிச்சம் இருக்கும் நீங்க சொல்லுங்க. சும்மா படத்தெல்லாம் பாக்குறீங்க தானே, மரியாதைன்னு வெளிச்சமாயிடும். ஒரு தேவதூதன், தேவ பிரசன்னத்துல வர தூதன் கண்ணு திறந்து பார்க்க முடியாது. விஷன்ல வந்து நிழலாட்டமா பார்க்கும் போதே கண்ணு திறந்து சம்டைம்ஸ் கண்ணை மூடும். அந்த அறைக்குள்ள ஒரு தூதன் வந்து நிற்கிறாரு. பிரகாசித்ததுன்னு போட்டிருக்கு தானே அந்த வசனம். நீங்க சொல்லலாம், இல்ல டிமினிஷ் பண்ணி லைட் இல்லாம வந்தா இல்ல, அந்த அறை பிரகாசித்தது. பேதுருவேன்னு கூப்பிட்டு இருக்காரு. நமக்கு சில பேருக்கு அலாரம் அடிச்சாலும் கடைசியில என்ன ட்ரை பண்ணி வெளிச்சம் அடிச்சிருக்கு, எழுந்தல, கூப்பிட்டு இருக்காரு, எழும்பல, போட்டார ஒண்ணு போட்டிருக்கா இல்லையா? பேதுருவை விழாவில தட்டி. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. எழும்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு மட்டும் பேதுருவை தேவதூதன் வந்து நடுராத்திரியில மிட்நைட்னு போட்டிருக்கோம், இந்த ஃபைனல் ஹவர்னு போட்டிருக்கோம். மிட்நைட் ஹவர், ஃபைனல் ஹவர்ல வந்து தேவதூதன் இறங்கி அவரை காப்பாத்தலைன்னா அடுத்த நாள் பேதுருவை முடிச்சிருப்பாங்க. பேதுருடைய சிச்சுவேஷன், பேதுரை கொல்லணும்னு அவங்க பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால கர்த்தர் தூதனை அனுப்பி சங்கிலிகளை அறுத்து, பேதுருக்கு இன்னும் ஊழியம் இருக்குது. ஸோ ஆண்டவர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து நோக்கம் வச்சிருக்காருன்னா எந்த சங்கிலியும் உங்களை தடுக்க முடியாது, எந்த சட்டங்களும் உங்களை தடுக்க முடியாது, எந்த மரண பிளாட்டும் உங்களை தடுக்க முடியாது. நீங்களே தூங்கினாலும் தட்டி எழுப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னேன், He always arrives before the destructions or the disasters hit. தூக்கிடுவார். மூன்றாவதாக, சில பேர் பார்த்தீங்களா, நல்ல வேலை நீ போயிட்டு இந்த வேலையை விட்டு, நல்ல வேலை இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டு. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல வேலை நீங்கள் அந்த மீட்டிங் ஒத்துக்கல, நல்ல வேலை நீங்கள் அந்த மீட்டிங் போல, நல்ல வேலை நீங்கள் அந்த வீட்டுக்கு போல. கர்த்தர் தடுத்துடுவார். அதுதான் அவருடைய அன்பு. மூன்றாவதாக,
நல்ல வேலை அந்த வரனை வேணான்னு சொன்னம்மா, அதை மட்டும் ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலை அது நின்று போச்சு. சில திருமணம் நின்று போகிறதும் தேவ சித்தமாக இருக்கும், தேவ செயலாக இருக்கும். எல்லாமே கை கூடும், நின்றும். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட போயிடும், கல்யாண நாள் கிட்ட வரைக்கும் கூட போயிடும், நின்றோம். மூன்றாவதாக, ஏன் கர்த்தர் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுதா? டு ஷோ ஹிஸ் பவர், டு ஷோ ஹிம்செல்ஃப் ஸ்ட்ராங் when human strength fails. மனுஷனுடைய பலன், மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைன்னு ஆகும்போது ஆண்டோடைய பலன் அங்கே இறங்குறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோசே தீர்க்கதரிசி, அவருக்கு முன்னாடி மலைகள் இருக்குது, செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்த்தா பார்வோன், இப்படியும் தப்பிக்க முடியாது, செங்கடல்லையும் போய் தப்பிச்சு கொள்ள முடியாது. ஐயோ, எங்களை கடல்ல கொல்றதுக்காக எங்களை கொண்டு வந்தீர்னு நம்ம கூட இருக்க வர கூட்டம், சுத்தியுமே ப்ரெஷர். ஐயோ, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. கடலை கடந்தா போக முடியும், நீச்சல் அடிச்சு நடு கடல். அந்த மாதிரி நம்மளால முடியலன்னு சொல்லும் போது, the perfect momentல God divided the sea. யாருக்கா தெரியுமா ஆண்டவர் செங்கடலை பிளப்பாருன்னு? மோசே தீர்க்கதரிசி கூட தெரியாது ஆண்டவர் அந்த இடத்துல செங்கடலை பிளப்பாருன்னு. முன்னாடி ரூம்ல இல்லை அவர் ஜெபம் பண்ற இடத்துலலாம் ஆண்டவர் தரிசனம்லாம் அவர் கொடுக்கல, ஆண்டவர் சொல்லவும் இல்லை. சில வேளையில் ஆண்டவர் மறைச்சிருவார், சில வேளையில் ஆண்டவர் தாம் செய்ய போறதை மறைச்சிருவார், சில வேளை சொல்வார், சில வேளை மறைப்பார். மறைவானது கர்த்தருக்கே உரியது. God divided the sea. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். Stand still and see the salvation of the Lord. நீ நின்று கொண்டு தேவன் செய்யும் அற்புதங்களை பாரு. இந்த 10 Commandments மூவிலாம் பார்த்தீங்கன்னா, 2 கையை மோசே தூக்கி ஒரு கையில் கோலை வச்சுட்டு, behold his mighty hand, உடனே இந்த கடல் அப்படியே ரெண்டா. அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு முன்பாக நிற்பார். உங்களுக்கு முன்பதாக வனாந்திர யாத்திரையில் சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடிடலாமா? உங்களுக்கு முன்னாடி செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அன்று பாதையொன்று கண்டு தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்டு தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்,
என்னை மீட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். மோசே இதை தான் பாடியிருப்பார். நாந்திர யாத்திரை, பாத் ஆஃப் வில்டர்னஸ். நான் சோர்ந்து போய் மோசே நிற்கும் போது மோசஸ் ப்ராஃபட்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறார் ஆண்டவர். கடலை ரெண்டாக பிளந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தேவன் மேலே ஏதாவது சோறு வந்திருக்கும் இருக்கு. இதுக்கு மேலே என்ன இருக்கு? இதுக்கு மேலே என்ன இருக்கு? மலையே பற்றி எறிகிறத காமிச்சிட்டார், முச்செடி பற்றி எறிகிறத காமிச்சிட்டார். கடல் ஒன்று தான் கை வைக்கல, கடலையும் ரெண்டா இது வரைக்கும் முன்னாலேயும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கல, அதுக்கப்புறமும் அப்படி ஒரு அற்புதம் நடக்கு. இருக்கிறதுலே பெரிய மிரக்கல் என்னன்னா சால்வேஷனுக்கு அப்புறம் கடலை ரெண்டா பிளக்க. யோசிச்சு பாருங்க, மோசே தீர்க்கதரிசி இந்த இடத்துல கடலை முன்னாடி வர வழியே இல்லை, இதுதான் வழி. மோசே என்ன வேடிக்கை பார்க்குறப்பா? கையில் இருக்க கோலை கையை நீட்டின ஒன்று தான் அற்புதம் நடக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி அல்லதான் ஒரு அடிச்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26, 16:25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பவுலும் சீலாவும் தொழுமரத்துல மாட்டி ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருக்காங்க. அந்த வேளையில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து, கரெக்ட் டைம்ல ஆண்டவர் அசைய பண்ணுவார். எதெல்லாம் அசையாம இருக்கோ அதெல்லாம் அசைய பண்ணுவார். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென். இது இப்போதைக்கு இங்கிருந்து அசையாதுன்னு நினைப்பேன், தூக்கி கொண்டு போய் போட்டுரு. ஊர்ல சவுத்துலலாம், இப்போ ஊர்லலாம் சொல்லுவாங்க, அம்மியே பறக்க மாதிரி அடிக்கும் காத்து, ஆடி காத்து அம்மியவே பறக்க, அவ்வளோ காத்து இருக்கும். அந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்கள பிரச்சனை பண்ணுறவங்க அந்த காற்று அப்படியே தூக்கின்னு போயிடும். ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா, வீட்டில் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா பறந்து கொண்டு போயிடும். நம்பர் 4, தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு God always helps those whose hearts remain loyal to Him. லாயலா ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ரெடியாக காத்திருக்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தானியேல் தீர்க்கதரிசி, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எவ்வளவு த்ரெட் எனக்கு கொடுத்தால், டெத் த்ரெட் கொடுக்குறான், நீ 3 வேளை ஜெபம் பண்ணினா ராஜாவை பணிந்து கொள்ள, நீ அதையே கண்டினியூ பண்ணினா உன்னை தூக்கி சிங்ககவியில் போட்டுரும், சிங்கங்களுக்கு இரையாவாய். தானியேல் ஒன்றும் பண்ண முடியல, நோ காம்ப்ரமைஸ். தீர்மானம் எடுக்கிறார், பிரதிஷ்டை பண்றார். ராஜாவின் போஜனத்தினால் திராட்சை ரசத்தினால் என்னை தீட்டுப்படுத்துவது, நாம் தாம் செய்து வந்தபடியே 3 வேளை அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், அப்படிதான் சுவிசேஷம் அறிவிப்பேன், அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன், அப்படிதான் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்பேன். தீர்மானம் பண்றார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சிங்கத்தின் வாயையும் அவர் கட்டி போடுறார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார்னு சொல்றாரு. அப்படின்னா தேவதூதன் வந்து சிங்கத்தின் வாயை பிடிச்சி கட்டிருப்பான். நீங்க உத்தம இருதயமா ஆண்டவருக்காக அவருக்காக வைராக்கியமா அவர் கொடுக்குற சின்ன காரியத்தை கூட உண்மையா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் நீ உண்மையா இருந்தால், உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன காரியத்தை கூட நீ உண்மையா இருந்த, சிங்கத்தினுடைய வாயை கட்டி போடுறது கூட ஆண்டவர் யோசிக்க மாட்டார், கட்டி போட்டுருவார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏப்ரஹாம் அண்ட் சாரா. எவ்வளோ வாக்குத்தத்தம் வந்துருச்சு, கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். தாம் சொன்னபடியே சாராளுக்கு செஞ்சிட்டார். வரைக்கும் வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கிறார். ஆனா சொன்னதை மட்டும் சொன்னபடி செஞ்சிடறவர் இயேசு. சரியா பாடல் பாடலாம், டைம் இல்லை. நம்பர் 5, God always comes at the last moment. வேலை கடைசி நேரம் வரைக்கும் விட்டுருவார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். கடைசி நேரம் வரைக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும், இன்னும் 3 நாள் எல்லாம் முடிஞ்சிடும், இன்னும் 4 நாள் தான் இருக்கு, ஐயோ இவ்வளோ செலவு இருக்கு. He always helps at the right moment. தேவை இருக்கே, ஃபீஸ் கட்டணுமே, பில்ஸ் கட்டணுமே, ஏதோ ஒரு காரியத்தில் டெசிஷன் எடுக்கணுமே, கிட்ட போச்சு, டைம் ஆகிட்டே போதே. நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான் லாசரஸ். 4 நாள் ஆயிடுச்சு. ஏசுவாமி he delayed intentionally. தெரிஞ்சே அவர் டிலே பண்றாரு. லாசரு மரிச்சிட்டான்னு சொல்லும் போது he delayed intentionally. 4 days கழிச்சு கிளம்புறாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரக்கல் ஆண்டவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் அப்படிதான் செய்கிறார். லேட்டா வந்தா கூட என் தேவன் பெஸ்ட் டைம்ல வருவார், கரெக்ட் டைம்ல வருவார், பாசிபிள் மொமெண்ட்ல வருவார். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா லேட்டஸ்டா வருவார், கரெக்ட் டைம்ல வந்து நிற்பார். அந்த வந்து நிற்கிற டைம், கொடுக்குற டைம்ல எல்லா வெயிட்டிங்கும் மறந்துடும், எல்லா புலமுழுச்சும் மறந்துடும், எல்லா கஷ்டங்களும் மறந்துடும். இன்னைக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா அதுவே ஒரு மிரக்கல் தான். இவ்வளோ பிளகினா இருந்திருக்கும், அவ்வளோ தடைகள் இருந்திருக்கும், எல்லாமே செய்வார், கரெக்ட் நேரத்தில் செய்வார். நம்பர் 6, ஏன் சில வேலை ஒரு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணா கூட நம்ம பிளஸ்ஸிங்கை பெற முடியாமல் போகுது தெரியுமா? ராங் பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுவோம், மனுஷர் மேலே நம்பிக்கையை வைப்போம், அதிகாரிகள் மேலே நம்பிக்கையை வைப்போம், பணத்தின் மேலே நம்பிக்கையை வைப்போம், இன்ஃப்ளூயன்ஸ் மேலே. எனக்கு இவ்வளோ தெரியும், அவரை தெரியும், எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ். நம்முடைய படிப்பு, எஜுகேஷன் மேலே, நமக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா அப்படியே லைட் எரியும் வானத்தில், நிலாவில் லைட்டு. இங்கே ரூமில் லைட் எரியதுக்கு ஒன்றும் வழி இல்லை. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு திருப்பல் ஞானதிஷ்டிக்காரன் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே,
பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த வேர்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அப்பா, இவ்வளோ ஞானம் உங்களுக்குலாம். பாடிடலாமா அந்த சரணத்தை? பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசா பாடுங்க அப்படியே. உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ப்ராஃபட் ஹனானி வந்து சொல்றார் ஆசா ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீ ஹியூமன் ஸ்ட்ரென்த், அந்த அதிகாரத்தை போய் படிக்கல, 14 16 புரியும், டைம் இல்லை. ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை நீ நம்புற, ஆனா முன்னால 14 அதிகாரத்துல பலனுள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்யறதுன்னு டைலாக்லாம் பேசினேன் ராஜாவே. அதுக்கப்புறம் பாரு, இந்த ஒரு அதிகாரத்துல நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க. ஆவுன்னு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், என்னாலும் வைராக்கியமா நிற்பேன் ஆண்டவருக்குன்னு சொன்னேன். ஒரு சின்ன ஒரு இடரல் வந்தோன்னு அப்படியே சோர்ந்துட்டிய. யார் சொன்னது? தீர்க்கதரிசியை வந்து சொல்றேன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியா. தினோ டயலாக்லாம் பேசினேன், வீராவசனம்லாம் பேசினேன், விசுவாச அறிக்கை சொல்ல சில பேர் கொடுக்கும்போது பாருங்களேன், பக்கத்தில் காலை கீழே வச்சு அதுக்கு மெரிச்சினே சொல்லுவான். 2 காலை நடக்கும், இவன் காலை விட்டான கால் நசிங்கணும். எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்தை படிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற. ஆனா 17:7 என்ன சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? அவன் நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? கடைசியா 7வதாக கர்த்தர் இந்த டைம்ல எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றான்ல. நான் சொன்ன சில வேலை கடைசி நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ண. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை மட்டும் சொல்லிடுறேன். வெயிட்டிங் பீரியட்ல பீஸ் இருக்கும். கடந்த செய்தியில சொல்லியிருக்கேன். வெயிட்டிங் பீரியட்ல சமாதானம் இருக்கும். வெயிட்டிங் பீரியட்ல ஹோப் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். கர்த்தர் கண்டிப்பா எனக்கு அது செய்யும்.
thirdly, வெயிட்டிங் பீரியட்ல நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த வெயிட்டிங் பீரியட்ல நமக்குள்ள மூணாவது மிக முக்கியமா ப்ரொவிஷன் இருக்கும். வெயிட்டிங் பீரியட்ல ப்ரொவைட் பண்ணுவார். உனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிடுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். அந்த அந்த மாசத்துல அந்த ஃபீஸை கட்டணுமா கொடுத்துருவார். உனக்கு ஒரு பொருள் வேணுமா அதை கொடுத்துருவார். தட்ஸ் அ சீக்ரெட். உனக்கு தேவை அந்த டைம்ல வந்து கொடுத்துரு. அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. God is my provider. He is your provider. அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஆகுதுன்னா வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யாம ஒருத்தரும் ஒரு 5 பைசா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்யாம யாரும் மனமோந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. கர்த்தருடைய சித்தம்னா எங்க இருந்தா அது யாரை வச்சா அது எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அது போயிட்டே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கீங்க? போயிட்டே இருக்கு, போயினே இருக்குது. வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. எப்படி போகுது? அவர் நடத்துறார், அவர் நடத்துறார். ஸோ வெயிட்டிங் பீரியட்ல பீஸ் இருக்கும், வெயிட்டிங் பீரியட்ல ஹோப் இருக்கும், வெயிட்டிங் பீரியட்ல காட்ஸ் ப்ரொவிஷன் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் இங்கே லைவாக சொல்லித்தராது. He will provider, one who provides. ஏன் இது கர்த்தர் இறங்கி ஹெல்ப் பண்றாருன்னா to glorify his name. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை வச்சு ஹெல்ப் பண்ண வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களை வச்சு ஒருத்தரை போஷிக்க நினைக்கிறாரு, உங்களை வச்சு ஒரு ஹெல்ப் பண்ண வைக்கிறாருன்னு, உங்களை வச்சு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். நம்மளை வச்சு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாருன்னா நம்ம மௌனமாக இருந்தால் அவர் வேறொருவரை வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். நம்ம கொடுக்க சான்சஸ், நம்ம கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸ், நம்ம கொடுத்துருக்கிற கிரேஸ், கிஃப்ட், அது நம்ம தான் நம்மள இல்லாமல் இல்லை நம்ம செய்யாமல், சில பேர் செய்யாமல் இருப்பாங்க, யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அது அப்படியே வேறொருவருக்கு போய். இந்த வசனம் அவ்வளோ அழகாக எழுதிருக்குமா? படிங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். You are chosen for such a time as this. அந்த காலத்துக்கு கர்த்தர் நம்மளை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பார். சொல்லுங்க, இனி வர்ற காலங்களுக்கு நீங்களும் நானும் தான் தேவன் இந்த உலகத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கார். எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இருந்து இவ்வளவு இடத்துல இருந்து செஞ்சு கொண்டிருந்தான்? நீ வர கடைசி நாட்கள்ல ஒரு தலைமுறை எழுப்ப போறார். அந்த தலைமுறை இந்த இடத்துல இருக்குது. கையை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, அந்த தலைமுறை ஒவ்வொருத்தரும் என் டைம் ரெமனன்ட் செயின்ட்ஸா கர்த்தர் யாரெல்லாம் எழுப்புறாரோ அவங்களெல்லாம் கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். You are chosen for such a time as this. அந்த டைம்ல கர்த்தர் உன்னை தூக்குவார். எஸ்தர் மொர்தெகாய் சொன்ன அட்வைஸர். எஸ்தர் ஜெயிச்சது காரணம் தெரியுமா? கர்த்தர் சொப்பனத்தில் எஸ்தருக்கு தரிசனமாகி, கர்த்தர் தரிசனத்தில் அல்லது தூதன் எஸ்தருக்கு தரிசனமாகி வந்துச்சு. மொர்தெகாய் அட்வைஸ் பண்றார், கவுன்சில் பண்றார். when somebody gives you a counsel, listen to it. It is God, it is God, it is God. When somebody advises you, listen to it. It is God. It is Jesus. இப்ப இங்க நின்று உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், கவுன்சில், it is Jesus. ஏன்னா எல்லாத்தையும் நேரம் ஆண்டவர் பேசணும்னு விரும்புறார்.
சம்டைம்ஸ் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டிக்குள்ளே நம்ம ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் இருக்கா, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இருக்கா. ஆகவே இந்த இடத்துல உட்கார வச்சு உங்களை ஒரு ஹியூமனாக ஒரு சாமுவேல் ஜெபஸ் மூலமாக கர்த்தர் அட்வைஸ் பண்ணுறார். யூ ஆர் சோசன் ஃபார் சச் அ டைம் ஆஸ் திஸ். அதை எஸ்தர் கேட்ட உடனே ஒரு ஒன் போல்ட் டெசிஷன் ஃப்ரம் எஸ்தர், ஒரே ஒரு டெசிஷன் மொத்தமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்தரை கொண்டு போய் கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறார். You are chosen for such a time as this. ஒரு தேசத்தினுடைய பிரசிடென்ட் நான் நினைச்சா யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், நான் சப்போர்ட் பண்ணாமையும் இருப்பேன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கல. You are chosen for such a time as this. அவருடைய குலத்தை இங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே ஒவ்வொருத்தரும் நம்மளை போட்டுக்கலாம். அங்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் சப்போர்ட்டை விளக்குறேன்னு சொன்னோன்னா கர்த்தர் ரிமூவ் பண்ணிடுவார். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா வேறொருவனை வச்சு செஞ்சு முடிச்சிடுவார். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை இன்னொருத்தரை வச்சு செஞ்சிருவார். என்னை கொண்டு செய்ய வேண்டியதை இன்னொருத்தரை வச்சு செஞ்சு முடிச்சிடுவார். ஆனால் மௌனமாக இல்லாமல் இமீடியட்டாக நம்ம ஆக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன செய்வார்னா நம்மளை கொண்டு போய் உயர்த்தி வச்சிருவார். When somebody advises you, when somebody counsels you, when the Holy Spirit counsels you to take a fast, கரெக்ட் டைமில் நம்ம லீட் பண்ணுவார். அதில் நம்ம லெஷரா இல்லை லெத்தாஜிக்கா அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக அதை யோசிக்காமல் இருந்தோம்னா, கவனிக்காமல் இருந்தோம்னா, when you show deaf ears, டைம் பிரேக் கிராஸ் ஆகிடும். ரைட் டைமில் எடுத்த டெசிஷன் இட் க்ளோரிஃபைட் காட். மொர்தெகாய் எஸ்தர் அந்த டைமில் டெசிஷன் எடுக்கலைன்னா யூதக்குலமே அன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். யூதக்குலமே அழிஞ்சதுன்னா ஏசுவாமி இந்த உலகத்தில் வந்திருக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு சொல்ல வருது? ஏன்னா அதில் தான் வரணும்னு எழுதப்பட்டிருக்குது. ஒன் போல்ட் டெசிஷன் ஃப்ரம் எஸ்தர், ஸ்லேவ் எஸ்தர். அதுக்கப்புறம் தான் குயின் எஸ்தராக மாறிச்சு. நம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சரணத்தை பாடிடலாமா? மௌனமா இருக்காது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Say
நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஓ ஷபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஹபா. எத்தனை பேருடைய அபிஷேகத்தில் நிரம்பணும்னு விரும்புகிறீங்க? இப்பொழுது ஆவியானுடைய வல்லமையை உணர்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசியிருக்கிறா. அவருடைய மகிமையின் அபிஷேகம் இந்த இடத்துல இப்பொழுது இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும். ஓ தேங்க்யூ. கரெக்ட் டைமில் ஆண்டவர் உனக்கு இறங்குவா. கரெக்ட் டைமில் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வா. ஓ தேங்க்யூ. ஓ இதுவே ரட்சணிய நாள். இன்று அற்புதத்தின் நாள். இன்று உன்னை ரிலீஸ் பண்ற வேலை. ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஓ வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் ஓ தேங்க்யூ உனக்கு சமாதானத்தை கொடுப்பா. ஓ தேங்க்யூ உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. உனக்கு ஹோப்பை கொடுப்பா. உனக்கு ப்ரொவிஷனை கொடுப்பா. ஓ தேங்க்யூ. அவர் உன்னை நடத்துவா. ஓ தேங்க்யூ. ஆகவே அதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஓ தேங்க்யூ. நான் செய்யற கடமையை நான் செய்கிறேன். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். உங்களுடைய டைம்ல ஓ தேங்க்யூ. உங்களுடைய நேரத்துக்கு நான் பொறுத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அவசரப்பட்டு இதையும் அதிகம் செஞ்சிடாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும். ஓ க்ளோரியஸ் ஃபயர். ஓ தேங்க்யூ லா. இருக்கிற இடத்துல எல்லாரும் வாயில திறந்து அந்நிய பாஷையை பெற்றவங்க வாயில திறந்து ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி அப்பா. ஓ ஷியாக்கியா.